பல இடங்கள்ல பார்ப்பனை பார்த்தா அடிச்சு விரட்டுவாங்க, கள்ளத்துக்கு எறிவாங்க, பழையன்னு சொல்லிட்டுனா நீ இந்த பெகாரி வேலை செஞ்சு தான் ஆகணும். இந்த கம்பெனி காலனி ஆதிக்கம் வந்து உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி காலனி ஆளுங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்க இருந்து பணம் வசூல் பண்ணிக்கிட்டு இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் ஒருங்கிணைப்பும் பார்ப்பனியர்களின் கை ஓங்கலும் ஒன்னா வந்திருக்கு. ஏன்னா நேற்று பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு ஜட்ஜுங்கிறான். இந்திய ஒருமைப்பாடு, பார்ப்பனிய ஆதிக்கம், இது ரெண்டும் பிரிக்க முடியாது. இப்ப அவ்வளவுக்கும் இந்தியால மதம்னா அதுக்கு பொறுப்பு யாருன்னா அது பார்ப்பனன். இந்த இந்த இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு மூல காரணம் வந்து இது பார்ப்பனரோட இல்லாம இதெல்லாம் இல்லை. பார்ப்பனர் ஆதிக்கம் என்னைக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ஆரம்பிச்சிச்சோ அவங்கதான் இவங்க தீண்டாதவர்கள், இவங்க இது பண்றவங்க அப்படி இப்படின்ட்டு அந்த ஒரு இதுதான் இருந்த ஒழிய பார்ப்பனர் எப்ப வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு, அந்த அதோட சேர்ந்துதான் அது வந்தாலும் எங்க இது பல இடங்கள்ல பார்ப்பனை பார்த்தா அடிச்சு விரட்டுவாங்க, கள்ளத்துக்கு எறிவாங்க, போவாங்க. இல்லைன்னா சரி இருந்துட்டு போனாண்டா, ஏதாவது ஒண்ணு கொடு அவனுக்குன்னு அவரை இறக்கப்பட்டு ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க. இப்படிதான் இருந்ததை ஒழிய அவங்க பேரு சொல்லி அதை நம்ம மற்றவங்க ஏற்றுக்கொள்ற நிலைமை இருந்தது வந்து 2-3 இடங்கள் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தஞ்சாவூர், மயிலாடுதுறை, அந்த காவிரி படுகையில வந்து இவங்க அதிகாரம் கொஞ்சம் இது சோழர் காலத்துல இருந்து இது இருந்திருக்கு. அவங்க செட்டில் ஆன இடமெல்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த படுகை நிலங்கள்ல தான். அதை வேலை செய்யாம சாப்பாடு வரணுங்கிற என்ன, தமிழ்நாட்டுல வேலை செய்யாம சாப்பாடு எங்க வரும்? 10 பேர் வேலை செஞ்சா 8 பேர் தான் சாப்பிடலாம். அந்த நிலைமைக்கு தான் மற்ற நிலங்கள்லாம் இருந்தது. இதை 1-2 இடம், இந்த காவிரி படுகை, தாமிரபரணி கொஞ்சம் இருந்தது, அவ்வளவுதான். அது இவங்க அந்த அந்த அது பேருனா சத்துர்வேதி மங்கலம், இந்த மங்கலம் அந்த மங்கலம் அப்படின்னு சொல்லி இது அரசன் பிடிச்சி வாங்கி இது பண்ணி, மீதி இடங்கள்லாம் இந்த பிரச்சனையே கிடையாதுவா. மீதி இடங்கள்ல பல்லர் இருந்திருக்கிறாங்க, பறையர் இருந்திருக்கிறாங்க, சக்கிலியர் கொஞ்சம் பின்னால வந்தவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க இவங்க இவங்க இவருக்கும் தீண்டாமைக்கும் என்ன சம்பந்தம் இருந்ததுன்னா, இது ஒரு கிளியரா ஒரு டேவிட் லுடன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவரு அந்த பேர் நாஞ்சில் நாட்டு இதை பத்தி எழுதினது. அங்க அப்ப அவரை வந்து அவர் கிளியரா சொல்றாரு, தாமிரபரணி படுகையில இருந்து ஒரு கலெக்டர் இந்த காஞ்ச வறண்ட பகுதிக்கு கலெக்டரா போறாரு. அங்க போய் ரோடு போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு குதிரையில போய் அங்க போய் எங்க இருக்கிறாங்க பறையர் பஸ்தி அங்க இருக்கு, இங்க மற்றவங்கள்லாம் இங்க இருக்கிறாங்க. ஒரு நேரம் பறையர் பஸ்திக்கு போய் ரோடு போடணும், நாளைக்கு ஒரு 50 பேர் வந்துருங்க அப்படின்னு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரோடு போடணும்னா வேலையாளை கூப்பிடுங்க, அவங்க வந்து வேலை செய்வாங்க, நீங்க சம்பளம் கொடுப்பீங்க. இங்க இருந்து 10 பேர் போவாங்க, அங்க இருந்து 10 பேர் போவாங்க, யாரும் போவாங்க, அதுக்கு என்ன அது எப்படி? நீங்க பறையர் தானே, அதனால இது பெகாரி இது இல்லாம சம்பளம் இல்லாம கூலி இல்லாம வேலை செய்ய வேண்டியது தானே. அவங்க அது யாரு, அது அந்த மாதிரி பழக்கம்லாம் எங்க நாட்டுல எல்லாம் கிடையாது. அப்ப இவரு சொல்லியிருக்கிறாரு, இல்லையே நான் வந்து இருந்து வர்ற நாட்டுல இருந்து அப்படிதானே பழக்கம். எங்க இருந்து அந்த தாமிரபரணி படுகையில் இருந்து அந்த அப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பசங்கள்லாம் சோத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு போய் அங்க தன்னையே அடிமையாக்கிக்கிட்டாங்க. அந்த நிலம் படுகை நிலங்கள் இருக்கிற இடங்கள்ல சோறு கொஞ்சம் கூட கிடைக்கும், 10-12 மாசமும் கொஞ்சம் சாப்பிடுறது கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். இங்க மற்ற இதுல எல்லாம் 8 மாசம் 7 மாசத்துல எல்லாம் தீர்ந்து போயிடும், எல்லாம் பரதேசம் போய் இதுக்கு போறது அப்படின்னு கிளம்பிடுங்க. அதுங்க அங்க போய் இருந்து அங்க போறது என்னன்னா அது அங்க ஒரு கட்டுக்கோப்பான சமுதாயம், அது பார்ப்பனரால கட்டுப்படுத்தப்பட்டது. ஸோ அங்கே உள்ள வர்றதெல்லாம் கீழ் மட்டத்துலதான் போய் சேர முடியும். கீழ் மட்டத்துல போனா அவங்களுக்கு தீண்டாதவர்கள் அந்த இது பண்ணுவாங்க, தீண்டாதவர்களும் அந்த இந்த இதுதான் செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்ட்டு இது. அதனாலதான் அது. ஸோ
அவங்க அப்படி செய்யறாங்களே, அது அவங்க அப்படி செஞ்சா நாங்களாம் அப்படி செய்யப்பட்டோம் அப்படின்னா. ஆனா பிரிட்டிஷ்காரன் ஒரே ஆளு எல்லா ஊரெல்லாம் ஆண்டான், எல்லா இடமும் ஒன்னா இருக்கிற நீ பறையன்னு சொல்லிட்டீங்கன்னா நீ நீ இந்த பெகாரி வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீ நீயும் தீண்டாதவன் தான். அப்படின்னு அந்த அந்த ஒரு காலகட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த படுகை நிலத்தை பின்பற்றி படுகை நிலத்தில் இருந்த ஒரு வாழ்க்கை முறையை அனுசரித்து நாடு முழுசும் இது இப்படிதான் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. படுகை நிலையில இருக்கும் பொழுது அந்த அந்த ஏரியாவில் இருக்கும்போது அவங்க உழவரா இருந்தாங்க, அடிமைகளா இருந்தாங்க, அடிமைகளா தான் இருந்தாங்க. அதுக்கு ஊரை விட்டு போனவங்க தானே இதுங்கெல்லாம். ஊரை விட்டு போய் வீடு இல்லாம ஊர் இல்லாம நம்ம சொல்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இடம் காட்சி இதுல வீடு கட்டி குடிசை கட்டிக்கோ அப்படிம்பாங்க. அதுல குடிசை மட்டும்தான் இருக்கும். அந்த குடிசை போடுறதுக்கு உனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கேன், அதனால எனக்கு ஏன் உன் வேலையும் செய்யணும் என் வேலையும் செய்யணும், அவர் யாரும் கூப்பிடுறாங்கன்னா அவங்க வேலையும் செய்யணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை, தீண்டாமை அடிமைத்தனமான வாழ்க்கை இதெல்லாம் இருந்தது சில இடங்கள்ல. அவ்வளவுதான். அவன் அங்க இருந்த ஒரு இந்த பண்ணையாரு, மிராஸ்தார், ஜமீன்தார், ரயத்வார், எதை ஏதாவது பேர் சொல்லுங்க, அவங்களோட போய் தானே பிரிட்டிஷ்காரனே ஒரு இது ஏற்படுத்திக்கிட்டான், ஒரு கான்ட்ராக்ட். ஏன்னா அங்க இருந்து தானே அவனுக்கு இது வரும், வருமானம் வரும். அந்த காலத்துல வருமானம்னா நிலத்துல இருந்து வர்ற வருமானம் தான். அங்க வருமானம் 2 போகம் 3 போகம் வரும் அந்த இடத்துல இருந்து. அப்ப அவன்கிட்ட இருந்து தான் நமக்கு காசு கொடுக்கணும். அதெல்லாம் என்ன சொல்றான்னா, நீ இங்க எனக்கு சேர வேண்டிய காசு தவறாம கொடுத்துரு, ஓ விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். இந்த நான் இன்டர்ஃபியரன்ஸ்னு நம்ம படிச்சிருக்கோம், அதுதான். அது இந்த வருமானத்தை சேர்க்கறதுக்காக ஏற்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் அது. ஆனா வருமானம் மட்டுமே ஒரு பிரதானமா இருந்ததுனால இது ஒரு ஆளுவதற்காக ஒரு அக்ரிமெண்டா மாறி போயிடுச்சு. இவங்களுடைய கை பயங்கரமா ஓங்கி போயிடுச்சு. அவங்க நினைச்சதெல்லாம் சட்டம் ஆயிடுச்சு. அவங்க வாழ்க்கை முறை, அவங்களுடைய சிந்தனை முறை அவ்வளவும் அதுதான் இந்தியா அப்படிங்கிற ஒரு. ஏன்னா அந்த காலத்துல நீங்க அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த ஒரு நூற்றாண்டு காலமா அந்த நம்ம இதுல ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே இருந்தோம். கம்பெனி கொலோனியலிசம், காலனி ஆதிக்கம், கம்பெனி. இந்த கம்பெனி காலனி ஆதிக்கம் உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது, இங்கதான் இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி காலனி ஆளுங்களுக்கு ஒரு பொறுப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இங்க இருந்து பணம் வசூல் பண்ணிக்கிட்டு அவங்க கம்பெனிக்கு அனுப்புனா அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வருஷம் எவ்வளவு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றாம ஒரு கம்பெனி தானே, ட்ரேடிங் கம்பெனி தானே. சோ அது கீழே ஒரு நூற்றாண்டு இருந்தோம். அந்த காலத்துலதான் இந்தியா என்று இன்றைக்கு நம்ம எதை ஏற்றுக்கொள்கிறோமோ அது 18ஆம் நூற்றாண்டுலதான் உருவானது. அதுக்கு முன்னால இந்தியா கிடையாது. இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் ஒருங்கிணைப்பும் பார்ப்பனியர்களின் கை ஓங்கலும் ஒன்னா வந்திருக்கு. இந்துஸ்தான் இல்ல அது 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 அதெல்லாம் தமிழ்நாட்டுடைய தனித்தன்மையை பொறுத்தது. தமிழ்நாட்டுடைய தனித்தன்மைக்கு அப்பதான் தமிழ்நாட்டுல இது திடீர்னு அயோத்தியா திடீர்னு என்ன அப்படி ஆயிப்போச்சு அப்படின்ட்டு. ஏன்னா நேத்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு ஜட்ஜுங்கிறான், இன்னைக்கு கலெக்டருங்கிறான். இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாம் தெருவில் சுத்தி நின்றுட்டு பிச்சை வாங்கிட்டு வந்தவங்க. அது அது அவரு அது கிளியரா சொல்றாரு. ஆங்கில துறைத்தனம் வராது இருந்தால் இவங்கெல்லாம் எங்க இருந்திருப்பாங்க. இப்ப தலித் மூவ்மெண்ட் பேசுறதெல்லாம் ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க, நாங்க 5000 ஆண்டுகள் அடிமையா இருந்தோம் அப்படின்னு. அதெல்லாம் சரி, பேசி ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்னா அதுக்கு சொல்லிட்டு போலாமே ஒழிய, இவங்களுக்கு பின்னால பெரியாருக்கும் பட்டிருக்கு. இதனால அது இவங்கெல்லாம் என்ன திடீர்னு நேற்று வரைக்கும் எங்க ஊருக்கு கோயம்புத்தூர்ல எங்க ஊருக்கார இந்த அருமைக்காரனை கூப்பிட்டு தான் கல்யாணம் பண்ணுவோம். இன்னைக்கு என்ன திடீர்னு? எனக்கு தெரிஞ்சு இப்ப எங்க ஊர்ல ஒரு 500 ஃபேமிலி இருக்குன்னா அதுக்கு ஒரு ஐயர் இருப்பார். அந்த ஐயர் தான் தீண்டத்தகாதவரா நாங்க நினைச்சோம்.
ஏன்னா அவங்க வீட்டை போய் அவர் வெளியே வரும்போது தான் கிண்டல் பண்றது, சொன்னீங்க இல்லையா, அவர் கிண்டல் பண்றது, கல்லால் அடிக்கிறது. ஏன்னா குடிமை வச்சிருப்பாரு, என்டையர்லி டிஃப்ரெண்டா இருப்பாரு. அவர் ரேக் பண்றது, அவருக்கு வந்து நாங்க வீடு வீடா இவ்வளவு கொடுக்கணும்னு இருக்கு. அந்த கொடுக்குற காசை வச்சு தான் அவருக்கு வந்து அந்த கோயில்ல இருப்பாரு. அந்த கோயில் நிலத்துலயும் நாங்க கொடுக்குற அந்த மிராஸ்தார் சொல்றாங்க இல்லையா, அவங்க கொடுக்கறதுல தான் அவங்க வாழ்ந்து. அதான் அது அந்த அந்த மாறுதல் அடைந்த டைம், அது மாறுதல் அடைந்த டைம். ஏன்னா இதுக்கு முன்னால இந்த சமயம், கடவுள், நமக்கும் பிராமின்ஸுக்கும் அந்த டிஃபரன்ஸ், அதாவது என்ன சொல்றது, ஜாதி இது தெரியல. இந்த இன்டர்மீடியட் ஜாதி தான் அப்போ வந்து முதல்ல வன்னியரோ ஏன்னா அவங்கதான் வந்து அவன் எப்படி உங்கள்கிட்ட வந்து உன்னைய வந்து டாமினேட் பண்ண முடியல. உன்னைய நேரடியா வந்து உன்னைய தொட்டு இது பண்ணுவான். அவன் அடியாளுங்க இது பண்ணிதான் இது பண்ணான். அது அந்த 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 ஒரு அதிகாரம் வந்தது ஆங்கிலேயர்கள்னாலதான். இந்த ஆங்கிலம் தான் சார் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆங்கிலம் வந்ததுனால ஆங்கிலத்துக்கு கொஞ்சம் புலமை உள்ளவங்க பிராமினா இருந்தாங்க. அவங்க சொல்றதுதான் வேத வாக்காவே இருந்தது. அதனால அவன் எல்லாத்தையும் நம்பிட்டான். எல்லாம் அதான் அந்த அந்த இந்திய ஒருமைப்பாடு, பார்ப்பனிய ஆதிக்கம், இது ரெண்டும் பிரிக்க முடியாதது. அதுக்கு முன்னால இந்தியா ஒருமைப்பாடு இல்ல, அரசியல் ரீதியா ஒருமைப்பாடு கிடையாது. அப்பயும் பிராமின்ஸ் தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க, இங்க இருந்திருக்கிறாங்க. ஆனா எல்லாரோடையும் மற்றவங்க மாதிரி இருந்திருப்பாங்க. சரி ஏதோ ஒண்ணு செய்யறான் செஞ்சிருப்போம் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு, அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இது பண்ணிட்டு ஏதோ ஒண்ணு நடத்திக்கிட்டு இங்க சில இடங்கள்ல கொஞ்சம் டாமினன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். மற்ற இடங்கள்ல எல்லாம் யாரு பிராமின்ஸ் நான் கேட்டதே கிடையாது அப்படின்ட்டு இருக்கும். ஆனா இப்ப பிராமின் பார்ப்பனர்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு ஏரியால அவங்க பிரசன்டா இருக்கிறாங்களா இல்லாம இருக்கிறாங்களா அதை பற்றி கவலைப்படாம பிராமின்ஸ் பேர் சொன்னா போதும். ஆமா, அது மட்டும் அதோட அதுக்கு இம்பார்ட்டன்ட் என்னன்னு, இதுக்கு முன்னால அந்த ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னால மதம் பற்றிய அறிவு சடங்கு முறைகள் இதெல்லாம் ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் அவங்களுக்கு இருந்தது. இப்ப அவ்வளவுக்கும் இந்தியால மதம்னா அதுக்கு பொறுப்பு யாருன்னா அது பார்ப்பனன் தான். எல்லாத்துக்குமே ஒன் ரிலிஜன், ஒன் காஸ்ட் அண்ட் ஒன். இப்ப எல்லாம் சொல்றாங்கல்ல, நம்ம இந்தியா இஸ் அ பிரமிடிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு. எங்க பிரமிடிக்கல் ஸ்ட்ரக்சர் எங்க இருந்தது? எங்கேயும் கிடையாது. அது பிரமிடிக்கல் ஸ்ட்ரக்சரா மாத்தணும்னு தான் இவங்க முயற்சி பண்றாங்க. அதுக்கு இடையில நடந்த 20 நூற்றாண்டுகளுடைய வரலாற்றை மறுத்து இந்தியா முழுசும் ஒண்ணு. இது இந்தியாவில இப்படிதான் இருக்கு. அது எல்லா இடமும் தலித்னா எல்லாரும் அந்த தலித் கான்செப்டே அப்படித்தானே. இந்தியாவில் இருக்கிற எல்லா தலித்தும் ஒரே தலித் தான், அந்த ஷெட்யூல் காஸ்ட். ஸோ ஒரு முறை ஒரு வகையான ஒருமைப்பாட்டை உருவாக்குறதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. இந்த அதனாலதான் இந்தியாவில வந்து ஒருமைப்பாடை பத்தி ரொம்பவும் அது வந்து அதை பத்தி ஏதாவது ஒண்ணு சொன்னாலும் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. நீ என்னன்னா சொல்லு இந்தியாவை பத்தி, ஏன்னா ஒருமைப்பாட்டை மட்டும். ஏன்னா ஒருமைப்பாட்டினுடைய அடித்தளத்துலதான் அமைஞ்சிருக்கிற பார்ப்பனிய அதிகாரத்தினுடைய ஒரு ஸ்ட்ரக்சரு. பார்ப்பனியம் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலை வச்சு செஞ்சிருக்கணும். அப்ப நமக்கு என்ன பேர் இருந்தது மதத்துல? எந்த மதத்தை பத்தி சொல்றீங்க? இந்து மதம்ன்றது அது இப்ப வந்து ஃப்ராட் வந்தது. அதுக்கு முன்னாடி பிராமின்ஸ் இல்லாத இது இந்த மாரியம்மன் வர்ஷிப்பா இருக்கலாம், மாரியம்மன் வர்ஷிப்பா இருக்கலாம், மதம் எதுவும் இல்ல, முருகன் வர்ஷிப்பா, அதெல்லாம் மதம் தானே. முருகன் வர்ஷிப் ஒரு மதம் தானே. 6 படை வீடுகள் எல்லாம் இது பண்ணி எவ்வளவு பெரிய ஒரு இது ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. குலதெய்வ வழிபாடு, இது ஒரு பெருந்தெய்வம். இது முருகன் எல்லாம் பெருந்தெய்வம் தானே. முருகன் எல்லாம் பெருந்தெய்வம் தானே. மாரியம்மனும் பெருந்தெய்வம் தான். இது இருந்திருக்கிறாங்க அவங்க. அது மட்டும் இல்லாம சரி கொஞ்சம் கிறிஸ்டியன்ஸ் இருந்திருக்கிறாங்க, இங்கிட்டு இருந்து அங்கிட்டு இருந்து வந்தவங்க கொஞ்சம் பேர் இருந்திருக்கிறாங்க. முஸ்லிம்ஸும் வந்திருக்கிறாங்க. 6ஆம் நூற்றாண்டுல இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் மதம், அவ்வளவுதான் மதம் நமக்கு.